Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மே மாதத்திற்கான ஊதியம் வழங்கவில்லை என கூறி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமரை கண்ணன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். தாமரை கண்ணன், வணக்கம். போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்யர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுமார் 5000 ஆசிரியர்கள் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு முடிவடைந்து மே மாதத்திற்கான ஊதியம் இன்று வரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதனால் பல்கலைக்கழக முன்னாள் ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் தலைமையில் ஊழியர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இன்று பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றனர். பின்னர் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் அலுவலகங்களுக்கு முன்பு நின்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மே மாதம் ஊதியத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் என தொகையை வழங்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் டாக்டர் அருள்செல்வி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த பேச்சுவார்த்தையில் நாளை ஊழியர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்கப்படும் என துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அருள்செல்வி உறுதியளித்ததை அடுத்து தற்பொழுது பகுதியில் அந்த கூட்டம் கலந்து சென்றுள்ளனர். இருந்தாலும் அப்போது ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது.